ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நடேசன் இருந்துட்டு அவங்க எக்ஸ் லவரை பற்றி நிலா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவளை நான் பார்த்தது என்னமோ ஒரு மாதிரியாக மனசுக்குள்ளே இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நான் அவகிட்டலாம் பேசவே இல்லை, பார்த்த சந்தோஷத்தோட அப்படியே வந்துட்டேன். ஆமாம், இந்த லவ் கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு பின்னாடி யாராவது இந்த மாதிரிலாம் செய்வாங்களா? கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லவ் தான். என்னமோ விதி விட்ட வழி எங்களால் 2 பேராலும் ஒன்றா சேர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரி சாப்பாடு போட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இல்லை, சோழன் டிவி பார்த்துட்ருக்காரு, புது டிவியும் வாங்கிட்டு வந்திருக்காரு, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க. அட, நான் என்ன ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன், நீ என்னடா டிவியை பாருன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பாண்டிய காலத்தில் தான் நம்ம சோழன் வந்து கையை போட்டுட்ருக்காங்க. நிலாவை பார்த்தோன்னே பாண்டி எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பக்கம் தள்ளி போயிடுறாரு. இப்போ என் காலத்தில் கையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்டுட்ருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோச்சுக்காதீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரும் டிவியை பார்த்துட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா எந்திரிச்சு பார்க்குறாங்க. மணி 8 மணி ஆகுது. சோழனையும் எழுப்பி விடுறாங்க. சோழன் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நிலா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. சோழனை எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நல்லா திருகி விட்டுடுறாங்க. சோழன் பயந்து போய் எந்திரிச்சு வந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. நிலா தான் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ எல்லாம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொருத்தராக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்க. அப்போ வந்து நம்ம பல்லவன் இருந்துட்டு டிவி போட்டுட்ருக்காங்க. என்னோட காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா, ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நடேசனோட எக்ஸ் லவர் வேறு யாரும் இல்லை, நம்ம வானதியோட பெரியம்மா தான். அவங்க கடையில் மீந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இதே வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு தனியாக ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கமும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் கடை போடுறாங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு காலையிலேயே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே போயிட்டு என்னை யாருன்னு உனக்கு தெரியுதா, நான் தான் நடேசன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்களா, எப்படி இருக்கீங்க, குடும்பம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் போய் சேர்ந்துட்டான், எனக்கு 4 பிள்ளைங்க, கடைக்குட்டி வந்து காலேஜ் போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நடுப்பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் ஃபஸ்ட்டு பையனுக்கும் 3வது பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு பிள்ளைங்களாம் யாரும் இல்லை, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, குழந்தைங்க யாரும் இல்லை, சரி விதி விட்ட வழின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இத்தனை வருஷம் நீ எங்கே இருந்த? நான் மதுரையில் தான் இருந்தேன், ஆனால் இங்கே எதுவும் அவர் இல்லாதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. பொழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிறையறதுக்காக நம்ம ஏதாவது வேலை பார்க்கணும்ல, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. 1 வாரமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. 1 வாரமாக இருக்கியா, நான் நேற்று தான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் வந்தோடனே நம்ம சேரன் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தோம்லண்ணே, இன்னும் எந்த பட்ஜெட்டும் போடவே இல்லை, அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி பட்ஜெட் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்களே கேட்டு வாங்கியிருப்போம், ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா, நான் சைட்டுக்கு தான் போகிறேன், அங்கே இன்ஜினியர்கிட்ட சொல்லி நான் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.